நேபுகாத்நேச்சர் கண்ட சிலையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த சிலையினுடைய பகுதிகள் ஆமென். கடைசி 4வது பகுதிக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். முதல் பகுதி சொல்லுங்க பார்க்கலாம். பாபிலோன் சாம்ராஜ்யம். ஆமென். அது சிங்கத்தை போன்றது, நல்ல பொன் போன்ற ஒரு ராஜ்யத்தை அவங்க ஆளுகை செய்தாங்க என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். 2வது ராஜ்யம் ஆமென் எதை குறிக்குது? மேதிய பெர்சிய ராஜ்யத்தை குறிக்குது. அது வெள்ளியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, மார்பும் புயமும். 3வது சாம்ராஜ்யம் எதை குறிக்குது? கிரேக்க பேரரசை குறித்து நம்ம பார்த்தோம். அது வயிறும் தொடையும் வெண்கலத்தை போன்றது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். தானியேல் கண்ட 70 வாரத்தில் 62 வாரங்கள் என்ன செய்தது? கடந்து போயிடுச்சு. ஏற்கனவே 7 வாரங்கள் 62 வாரங்கள். இந்த ரோம் ராஜ்யத்தில் வரும்போது அது இடைவெளியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி அந்த ராஜ்யம் முடிகிற நேரத்தில் 1 வாரம் அது கணக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆமென். கடைசியாக இந்த 4வது பகுதியாக நம்ம பார்க்கும்போது ரோம் ராஜ்யம். ஆமென். 4வது பகுதி என்னது? ரோம் ராஜ்யம். இந்த பகுதியை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அது அப்படியே இருக்கட்டும். வசனத்தை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நோட் பண்ண விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிச்சிடுங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை நீங்கள் ஒரு முறை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். வாசிங்க பார்க்கலாம். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. அந்த முந்தின வசனத்தில் நம்ம வாசித்தோம். அந்த வெள்ளாட்டு கடாவுடைய கொம்பு என்ன செய்யப்பட்டிருந்தது? முறிக்கப்பட்டது. அந்த முறிக்கப்படுகிற அதனுடைய முதுகு பகுதியில் 4 பகுதிகள் பாருங்கள் முறித்து போயிட்டு அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கு எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. அதை போடுங்கம்மா. 4 கொம்புகள் கடைசியாக முடிக்கும்போது 4 ராஜ்யங்கள் அதில் பிரிக்கப்பட்டிருக்கிறதை. ஏன்னா மகா அலெக்சாண்டருடைய காலத்துக்கு பிறகு 4 ராஜ்யம் என்ன செய்யப்பட்டது? பிரிக்கப்பட்டது. எப்படி? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 ராஜ்யங்களும். கொஞ்சம் கவனமாக கவனிச்சிடுங்க. இந்த 4 ராஜ்யத்துலேயும் என்ன செய்யப்பட்டதுன்னா, கிழக்கு பகுதியில் சிரியா, செலுக்கஸ், மேற்கு பகுதியில் மாசிடோனியா, கசாண்டர், வடக்கு பகுதியில் ஆசியா மைனர், மார்க்கஸ், தெற்கு பகுதியில் எகிப்து, தலாமி, இப்படி 4 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டு ஏறக்குறை 260 வருடங்கள் அது அமைதியாக கடந்து சென்றது. அதுக்கு அப்புறம் தான் ரோம் ராஜ்யத்துக்கு நேராக கடந்து செல்லப்பட்ட அந்த ராஜ்யத்தை குறித்து தானியேல் இன்னொரு தரிசனத்தை பார்க்கும்போது 4 மிருகத்தை குறித்து பார்க்கும்போது, முதல் மிருகம் சிங்கம், 2வது மிருகம் கரடி, 3வது மிருகம் கேட்ட மாதிரியே இல்லை சிவிங்கி, 4வது மிருகம் மகா கேடான மிருகம், ரொம்ப கெடியும். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தா புரிந்து கொள்ளும். தானியேல் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை, இந்த பகுதியை நீங்கள் மாற்றக்கூடாது சரியா? 7வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும். அது எப்படி இருந்துச்சு? கெடியும், நீங்க கூட சேர்ந்து வாசிங்க. கெடியும் பயங்கரமும் மகா பலத்துதுமா இருந்தது. அது பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் மேற்கு வேற்று உருவமாக இருந்து அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது. இந்த 10 கொம்புகளை குறித்து ஆண்டோட வருகை தாமதமானால் அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்கலாம். அதுதான் அந்த பாதம் சரியா? அதுக்கு முந்தி உள்ள அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு முறை கூட நீங்கள் வாசிக்கலாம். அதற்கு பின்பு தரிசனம் எல்லாருக்கும் புரியணும் இது. ஏன்னா இந்த காரியம் புரியலன்னா நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. இப்போ இந்த நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனத்தினுடைய கடைசி பகுதி எது என்பதை இதை முழுவதும் அறிந்தவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் பாபிலோன் அரசு முடிஞ்சிச்சு.
பெர்சியா ராஜ்யம் முடிஞ்சிச்சு, கிரேக்க ராஜ்யம் முடிஞ்சிச்சு, ரோம் ராஜ்யம் முடியக்கூடிய சூழ்நிலையில் நம்ம என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். அது ஏறக்குறைய கிமு 63வது வருஷத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்நாள் வரையிலும் அதனுடைய சக்திகள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆமென். அந்த பகுதியை நீங்கள் கொஞ்சம் போடுங்க பார்க்கலாம். ரோம் ராஜ்யத்தினுடைய 63வது வருஷத்திலிருந்து ஆமென் கிபி 538வது வருஷம் வரையிலும், திரும்பவும் 538வது வருஷத்திலிருந்து 1538 வருஷங்கள் வரையிலும், 1798 வருஷங்கள் வரையிலும் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறன்னா, ரொம்ப பேரரசுகளாய் அதனுடைய முழு ராஜ்யத்தை ஆளுகை செய்யக்கூடியதாய் இந்த ரோம் பேரரசு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காணப்படுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ராஜ்யம் இருக்கிற காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான செயல்பாடுகள் அதிகமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். மெயினாக ரோம் ராஜ்யத்தை குறித்து பார்க்கும்போது இவங்க வந்து கத்தோலிக்கர்கள் அதிகமாக இருக்கிற ராஜ்யமாக இருக்குது. சொல்லப்போனால் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் நடுப்பகுதியில் செயல்படக்கூடிய ஒரு நடுமையமான ஒரு சாம்ராஜ்யமாக இது காணப்படுது. இதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமான நிலைமைகள், அதுதான் நம்ம பார்த்தோம். ரொம்ப கெடியும் ரொம்ப பயங்கரமாகவும் அந்த இரும்பு பற்கள் எல்லாரும் கடிச்சு கொதறக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த ராஜ்யம் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. ஆமென். ரொம்ப வருஷங்களாக ஆளுகை செய்த ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் என்ன ராஜ்யம், இந்த ரோம் ராஜ்யம் தான். ஆமென். அதோடைய கால் பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இரும்பு பகுதி. இரும்பு சீக்கிரமாக நம்ம என்ன செய்ய முடியாது, ஆமாம், வளைக்கவோ அதை வேதனைப்படுத்தவோ அதை கஷ்டப்படுத்தவோ முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங் செயல்பட்ட ஒரு ராஜ்யம்தான் இந்த ரோம் ராஜ்யம். ஆமென். இந்த ராஜ்யத்தை குறித்து சில காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் நிறைய, ஆமென், உலக பிரகாரமாக நம்ம பார்க்க போனால் நிறைய விஷயங்கள் இதுக்குள் காணப்படுகிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்கள், ஆமென், 63வது வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ராஜ்யம் முதல்ல ரொம்ப அமைதியாக போன காலகட்டங்கள் இருந்தது. ஆனால் ஏரோதுடைய காலகட்டம் வரும்போது இந்த ராஜ்யம் ரொம்ப பயங்கரமாக செயல்பட்டதை குறித்து வேதாகமம் நமக்கு தெளிவாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கவனிக்கணும். சில காரியங்களை வேதத்தில் நம்முடைய புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இயேசுவின் காலத்தில் இந்த ரோம் ராஜ்யம் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கும்போது மோசேயுடைய காலகட்டத்திலேயே, ஆமென், சனகரிப் சங்கம் சொல்லிட்டு ஒரு சங்கம் என்ன செய்யப்பட்டிருந்தது, ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அது 70 பேர் கொண்ட சங்கம். நீங்கள் வாசித்து பாருங்க. என்னாகமம் 11வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்கள் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் என்ன செய்வேன், வைப்பேன். அதுவரையிலும் மோசே தனியா நியாயம் விசாரித்துட்டு இருந்தார். தனியா எத்ரோ சொல்லும்போது சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா, நீ ஏன் காலையிலேருந்து சாயங்காலம் வர சாப்பிடாம எடுக்காம, ஆமென், எல்லா குடும்பத்தையும் தனியாக கூப்பிட்டு தனியாக விசாரித்து நீயே உன் உடம்பை கவனிக்காமல் இப்படி இருக்கிறியே அப்படின்னு எத்தனை ஒரு ஆலோசனை சொல்லி 1000 பேருக்கு தலைவன், 100 பேருக்கு தலைவன் அப்படிலாம் ஏற்படுத்தினதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் மோசேயுடைய காலகட்டத்தில் அவன் தனியாக நியாயம் விசாரித்து கொண்டிருக்கும் போதே தேவனே அவங்களுக்கு சொன்ன ஒரு காரியம், நீ தனியாக இந்த பாரத்தை உன்னால் சுமக்க முடியாது, 70 பேரை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். அந்த 70 பேரை நான் முன்னால் நிறுத்தும் போது நானே இறங்கி வந்து உன்னுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை அவங்க மேல என்ன செய்வேன், ஊற்றுவேன். ஹல்லேலூயா. நியாயம் விசாரிக்கிற ஒரு அபிஷேகம், ஆலோசனை சங்கம் என்று சொல்லப்பட்ட ஆலோசனை சங்கம். கவனமா கவனிக்கிறீங்களா? இந்த ஆலோசனை சங்கத்துல இந்த 70 பேர் கொண்ட இந்த சங்கம், இதுல 3 குரூப்புகள் இருந்தாங்க. 3 ஆமென் நபர்கள் அவங்க கூட்டமாக இருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள். ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் இருந்தாங்க? ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்.
இவர்களை குறித்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அதிகமாக நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் சரித்திர புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பாபிலோனில் இவங்க அடிமையாக கொண்டு போகப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுக்கு தேவாலயம் இல்லை, இவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க ஆட்கள் இல்லை. ஆமென். இவங்களுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நடத்துறதுக்கு நபர்கள் இல்லாத பட்சத்தில் நல்லவர்களாக தோன்றின, ஆமென், நியாயப்பிரமாணத்தை நன்றாக கற்றுக்கொண்ட சிலரை இவர்கள் என்ன செய்தார்கள், ஏற்படுத்தி கொண்டார்கள், பிரித்தெடுத்து கொண்டார்கள். அவர்கள் தான் யாரு, பரிசேயர்கள். ஆமென், அல்லேலூயா. தேவாலயத்தில் இருக்கும் வரையிலும் யார் ஊழியம் செய்தாங்கன்னா ஆசாரியர்கள் என்ன செய்தாங்க, ஊழியம் செய்தாங்க. ஆசாரியர்கள் இப்போ அவங்க ஊழியம் செய்ய முடியலை. அதனால் அவங்களுக்கு நல்லவர்களாக தோன்றின ஒரு சிலரை அவங்க ஏற்படுத்தி அவங்க என்ன செய்தாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை என்ன செய்தாங்க, கற்றுக்கொண்டார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இந்த பரிசேயர்களுக்கு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு. என்ன சட்டத்திட்டங்கள்னா, 600 நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்தி எழுதி வச்சு அதை கை கொள்ளும்படியாக உபதேசித்தார்கள். ஆமென். இதில் கை கொள்ளாமல் போனார்கள் என்றால் அவர்களை பாவிகள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தினதாக வேதாகமம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் இயேசு காலத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த பரிசேயர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? ஓய்வு நாளில் இயேசு சுகம் கொடுத்த அற்புதம் செய்த அந்த அனுபவத்தை எல்லாம் பார்க்கும்போது இயேசுவுக்கு எதிராகவே என்ன செய்தாங்க, எதிர்த்து நின்றாங்க. என்ன சொன்னாங்க? ஓய்வு நாளில் சுகம் கொடுத்தது தப்பு, ஓய்வு நாளில் எழும்பி ஓடினது தப்பு, எழும்ப வச்சது தப்பு. இப்படி சொன்னவங்க தான் யாரு? இந்த பரிசேயர்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசேயர்கள் ஆரம்பத்திலேருந்தே இவர்கள் என்ன செய்தாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை எப்படியாவது கை கொள்ளணும் அப்படின்னு உபதேசித்து கொண்டிருந்தவர்கள். இந்த பரிசேயர்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்று சொல்ல நிறைய இருக்குது. அதில் நான் ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ. பாருங்க, இது யார் சொன்னது தெரியுமா? பரிசேயர்கள். இவங்க யார் சொன்னாங்க? கர்த்தர் சுகம் கொடுத்து இயேசு விடுதலை பெற்று கொடுத்து நல்ல நிலைமையில சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் இவங்க சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்துல நான் விசுவாசமாக இருக்கும். அதுக்கு முந்தி 34வது வசனம் வாசிங்கம்மா. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆமென். தேவாலயத்தை விட்டே துரத்தி விடுகிற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் யாரு? இந்த பரிசேயர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? தாங்களும் வாழ மாட்டாங்க, அடுத்தவங்களையும். இப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கும் இருக்காங்க. தாங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? தானும் வாழ மாட்டாங்க, அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டாங்க. தாங்களும் ஜெபிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களையும் ஜெபிக்க விட மாட்டாங்க. தாங்களும் ஆராதிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களையும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் பயங்கரமாக உபதேசம் பண்ணுவாங்க. ஆமென். நியாயம் பேசுவாங்க. இவங்கள போல நியாயம் பேச இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி இந்த பரிசேயர்கள் என்ன செய்வாங்கன்னா நியாயம் பேசுறது, ஆனால் கை கொள்ள மாட்டார்கள். ஆமென். இவங்க பரிசேயருடைய வேலை என்னது? கை கொள்ள மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய ஒரு விசேஷ தன்மை என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுதல் தன்மையை இவங்க என்ன செய்கிறாங்க? விசுவாசிக்கிறாங்க. ஆமென். உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் தான் யாரு? இந்த பரிசேயர் கூட்டம். ஆமென். ரெண்டாவது கூட்டத்தை குறித்து சொன்னேன். பரிசேயர் கூட்டத்தில் நிறைய கூட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் விளக்க போனால் நான் நிறைய டைம், அது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அதை தியானிச்சா தான் முடியும். சரியா? ரெண்டாவது சதுசேயர் யார் அப்படின்னு சொன்னால், இவங்க தேவ தூதர்களும் உயிர்த்தெழுதலும் இல்லை என்று சாதிக்கிறவர்கள். ஆமென். யாரு? தேவதூதன் கிடையாது. அப்படி ஒன்று மேலேருந்து கீழே என்ன செய்யாது? வராது. அடுத்து கீழேருந்து மேலே என்ன செய்யாது? போகாது. ஆமென். உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். உயிரோடு எழும்புவேன்னு சொல்கிற விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. இவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருக்குதா? ஹல்லேலூயா. ரொம்ப பாக்கியசாலி. ஆமென். நம்ம சபை ரொம்ப பாக்கியசாலி. ஆமென்.
கால சத்தம் என் காதில் கேட்கணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதானே தான். இவ்வளோ பிரயாசம், இவ்வளோ ஜபம், இவ்வளோ ஆராதனை, எப்படியாவது காது கேட்டுறணும். கால சத்தத்தை கேட்டுட்டோம் அப்படின்னா பறந்து போகலாம். இல்லைன்னா கேட்காதவங்க இந்த பூமி கீழே தான் இருந்துடணும். ஆமென், ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டம், உயிர்த்தெழுதல் இல்லை என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். ஆமென். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த சதுசேயர். அப்போ இயேசு கிறிஸ்துவோட காலகட்டத்தில் இதை என்ன செய்தாங்க? சாதிச்சாங்க. தூதர்கள் இல்லை, தேவ தூதர்கள் இந்த பூமியில் வர முடியாது, அப்படி ஒரு தூதர்கள் இங்கே கிடையாது, கீழே இருந்து மேலே போக முடியாது, மேலேருந்து கீழே வர முடியாது என்று அவங்க என்ன செய்தாங்க? சாதித்தார்கள். ஆமென். இதனால பரிசேருக்கும் சதுசேருக்கும் என்ன உண்டாயிடுச்சு? பிரிவினை உண்டாயிடுச்சு. ஆமென். இவங்க சாதாரணமானவங்க அல்ல, கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். உயர் குலத்தை சார்ந்தவர்கள், நல்ல செல்வாக்கு நிறைந்தவங்க. யாரு? நல்ல உயர் குலத்தில் வளர்ந்தவங்க, நல்ல செல்வாக்கு உள்ளவங்க, நல்ல உயர் பதவியில் தான் இருப்பாங்க. சரியா? ஆனால் இவங்களுக்கு இருக்கிற ஒரு மேன்மை என்னன்னா, பரிசேயர்கள் இயேசுடைய காலகட்டத்தில் அந்த தேவாலயம், ஆமென், அந்த சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அநேகர் பரிசேயர்கள் அந்த தேவாலயத்தில் போய் நின்றுட்டு இந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் சாதோக் என்று சொல்லுகிற ஒரு ஆசாரியன் அவர் என்ன செய்தார்னா, பரிசேயர்களை விடாமல் சதுசேயர்கள், அவர்கள் லேவியர்களாக இருந்ததுனால அவர்களை அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக அவர் என்ன செய்தார்? அனுமதித்தார். அதனால சதுசேயர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அந்த நாட்களில் இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது யாரு? வேத பாரகர். யாரு? வேத ஆசாரியர்கள் அவங்களுடைய ஊழியத்தை கடைசி வரை செய்ய முடியாதபடி எப்படி கஷ்டப்பட்டார்கள் என்பதை குறித்து பின்னால் உள்ள பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதப்பாரர்கள், இந்த வேதப்பாரர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்றி எழுதுகிறவர்கள், இவருடைய வேலை அதுதான். இந்த மூன்று கூட்டத்தாரும் இயேசுனுடைய காலகட்டத்தில் இருக்கும்போது இவர்கள் என்ன செய்தாங்கன்னா, எதிர்த்து நின்றவர்கள். ஆமென். இயேசுடைய ஊழியத்தை எதிர்த்தவர்கள், இயேசுவை எதிர்த்தவர்கள். இவங்க இயேசுவோடு கூட சம்பந்தம் கலந்து போகலை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும் போதும் இவங்க மனம் திரும்பாமல் வரும்போது அவங்கள பார்த்து யோவான் ஸ்நானர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இவங்களை குறித்து என்ன சொன்னாருன்னா, அவங்களோட புளித்த மாவுக்கு நீங்க என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. அவங்களோட உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இந்த காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். மனம் திரும்பாதவர்கள், மனம் திரும்ப ஒப்பு கொடுக்காதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுடைய எல்லா காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள். அதனால தான் இயேசு அவர்களுக்கு எதிராக சில காரியங்களை செயல்படுத்தினார் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த ரோம் ராஜ்யத்தில் இன்னும் ஒரு கூட்டம் பயங்கரமாக ஆளுகை செய்தது. என்ன கூட்டம் தெரியுமா? ஆயக்காரர்கள். இந்த ஆயக்காரர்களை குறித்து வேதாகமத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சீஷராக அழைக்கப்பட்டவர்களிலும் வரி வசூலிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக நம்ம பார்ப்போம், சகையு பற்றி அதிகமாக நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? சகையுடைய காலகட்டத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, அவன் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நல்ல ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும், அன்றைக்குள்ள ரோம் ராஜ்யத்தில் நிறைய விஸ்தாரமான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யங்களை குறித்து பாருங்க, 4-7 மன்னர்கள் அந்த ரோம் ராஜ்யத்தை ஆளுகை செய்தார்களாம். 7 மன்னர்கள். சரியா? அதில் யார் அப்படின்னா, அகுஸ்தூராயன், திபேரியு, கரிக்குலா, கிளயூதியா, நீரோ, கல்பா, ஏதோ. ஆமென். இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது, என்னாலும் ஒரு அறிவுக்காக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அகஸ்தூராயன், திபேரியு, கலிகுலா, கிளயூதியா, நீரோ, கல்பா, ஏதோ, இவ்வளோ மன்னர்கள். அதான் ரோம் ராஜ்யம் உலகம் முழுவதும் ஆட்சி செய்த ராஜ்யமாக இருந்த இந்த மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ராஜ்யத்தை என்ன செய்தாங்க? ஆளுகை செய்தாங்க. அதனால தான் அந்த காலத்தில் வரி வசூலிக்கிறதுக்காக ஆட்கள் அதிகம் இல்லாததுனால ஒரு சில வரி வசூலிக்கிறவர்கள் என்ன செய்தாங்கன்னா, பணக்காரர்களாக இருந்தாங்க. பணக்காரர்களாக இருந்ததுனால அவங்க மொத்தமாக அந்த வரியை செலுத்திவிட்டு தனித்தனியாக போய் விசாரித்து அவங்களுடைய வரியை என்ன செய்வாங்களாம்? எடுத்துக்கொள்வாங்க. அதில் ஒருவன் தான் இந்த சகைவை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆமென்.
சகையோ இதே போல ரொம்ப அதிகமாகவும் வசூலித்துட்டு இருந்ததுனால தான் அவன் அதிகமாக நான் வாங்கினது உண்டானால் நான் நாளத்திடையாக நான் என்ன செய்கிறேன், திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்தான், அந்த பகுதியை அவன் சமூகத்தில் ஒப்பு கொடுத்ததாக நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. போதாது. ஹல்லேலூயா. இன்னும் பலமா. ஹல்லேலூயா. அடுத்து யூத மார்க்கத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் இயேசுடைய காலத்தில் நடந்த சில முக்கியமான சம்பவங்கள். இதெல்லாம் வசனங்களை நம்ம வாசிக்க போனால், ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தியானிக்க போனால் நிறைய விஷயங்கள் இருந்ததுனால ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். இந்த யூத மார்க்கத்தில் இயேசுவினுடைய காலகட்டத்தில் இருந்த ஜனங்கள் மத்தியில் இருந்த சில அலங்கோலமான காரியங்கள் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 25 முதல் 30. எல்லாரும் பைபிளை எடுத்துடுங்க. இன்னைக்கு இருக்குதான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நாளும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். ரோம் ராஜ்யத்தின் காலத்தில் அன்னைக்கு இருந்த பெண்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் மதிக்கப்படாமல் இருந்தாங்க. ஒழுக்க நிலை மிகவும் பயங்கரமாக இருந்துச்சு. அடிமைகள் கொடுமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. ரொம்ப மோசமான நிலைமையில் தள்ளப்பட்டிருந்ததை வேதாகமும் நமக்கு என்ன செய்கிறது, எச்சரிக்கிறது. வாசித்து பாருங்க. அதனுடைய 25வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதாய் நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமல் ஆயிற்று. மேலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற நீதியை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா. சுவாபத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தும் நிறைவேற்றுவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா. ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம். அதில் 1வது அதிகாரம் வாசிங்க. 1வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி ரோமர் 1வது அதிகாரம். ஒரு நிமிஷம். ரோமர் 1வது அதிகாரம் வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 25வது வசனத்திலிருந்து. 1வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து. சரியா? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்ச ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபமடி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விராகத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்துக்கு மிகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்திலும் பொருளாசையிலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காருடைய பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவங்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள்.
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவிடத்தில் பிரியப்படுகிறார்கள். ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப கொடுதான வாழ்க்கை அன்றைக்கு வாழ்ந்தாங்க. அவங்க சில வணக்கம் உள்ளவர்களாக இருந்தாங்க. இப்போவும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஆமென். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை என்ன செய்தாங்க? தொழுது கொண்டாங்க. இன்னும் சொல்ல போனால் சுவாபத்தின்படி அனுபவிக்காமல் ஆண் ஆணோட பெண் பெண்ணோட அவங்க என்ன செய்கிறாங்க? மோசமான இச்சைகள் ரோகங்களுக்கு அவங்க என்ன செய்தாங்க? செயல்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப புறம் கூறுகிறவர்கள், அவதூறு பண்ணுகிறவர்கள், மோசமாய் செயல்படுகிற செயல்பாடுகள் எல்லாம் என்ன செய்தாங்க? செயல்படுத்தினாங்க. இன்னைக்கும் இருக்கிறது போல பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் என்ன செய்தாங்க? நடந்தாங்க. மன்னத்துக்கு ஏற்ற பாத்திரவங்களாகி இருந்தோம். இப்படி செய்கிறவங்களிடத்துல அவங்க எப்படி இருந்தாங்களாம்? பிரியமா இருந்தாங்க. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இருதயத்தில் வித்த சேதனம் பண்ணினவனே ஆமென் யூதன். புறம்பான ஆமென் வித்த சேதனம் பண்ணவன் அல்ல, இருதயத்தில் வித்த சேதனம் பண்ணவன் தான் யூதன். எப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம கர்த்தர் நம்மளை விடுதலை தருவாராக. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க இயேசு காலத்தில் ஆமென் இப்படிப்பட்ட யூதர்கள் எதிர்த்து நின்ற போது ஆமென் இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவநதி புறப்பட்டு ஓடும். இருதயத்தில் மாற்றம் உண்டாகிறதை பார்த்து, இருதயத்தில் விடுதலை உண்டாகிறதை பார்த்து சந்தோஷப்பட. நல்ல சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாம் கையில் தட்டி சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் மாற்றினார். சரித்திரத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமென். வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு நேராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிலிருந்து ஆமென் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். ஆமாம். இயேசுனுடைய காலகட்டத்திலிருந்து இயேசுனுடைய அந்த ஊழிய அனுபவம், இந்த ரோம் ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தாங்க? ஆமென். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால 400 வருஷம் ஆமென் எந்த வேதமும் இல்லை, எந்த ஆசாரியன் இல்லை, எந்த ஆமென் ஆராதனை இல்லை. தேவனற்றவர்கள் போல இருந்தாங்க. தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் இயேசு பிறந்த போது இதோ உலகத்துக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண நற்செய்தி நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அறிவிக்கிறேன். ஆமென். உலகத்தின் ஒளியாக இயேசு பிறந்த போது வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தாங்க? கண்டார்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டு பாருங்க, மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, மரண இருளில் வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு பிறகு ஒரு வெளிச்சம் நமக்குள் வீச கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். நான் இதில் இருக்கும்போது நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே சவுல் மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலை, ஒரே ஒரு ஒளி. ஆமென். சவுல் எவ்வளோ துன்மார்க்கன், எவ்வளோ மோசமானவன், கிறிஸ்தவருக்கு எதிராக செயல்பட்டவன். ஆமென். ஒரே ஒரு ஒளி. இதே போல தான் நமக்குள்ளால் ஒளி வீசப்படும்னா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்வாங்க? அந்த வெளிச்சத்துக்கு இருளுக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பலமா. ஹல்லேலூயா. வாசிங்க எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? இருளில் வாழ்க்கையில் நாம் எப்படி இருந்தோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளியினால நாம் இப்போ எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்தை எழுதும்போது இதை எழுதுகிறார். வாசிங்க பார்க்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் எப்படி இருந்தோம்?
பொய் சொல்லுகிறவர்களா இருந்தோம், களவு செய்கிறவர்களா இருந்தோம். முற்காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? இச்சை ரோகங்களுக்கு அகப்பட்டவர்களாக இருந்தோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம ஒளியின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வேதத்தில் சொல்ல, ஒளியின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய அபிஷேகத்தின் வல்லமை என்ன தெரியுமா? ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வதற்கு கர்த்தர் ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டத்தில் அவர் ஊழியம் செய்த போது, ஆமென், அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரையும், ஆமென், வியாதியில் இருக்கிற யாவரையும், ஆமென், பலதரப்பட்ட பிரச்சனை இருக்கிற யாவரையும் குணமாக்குறவர்களாயும் அவர் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் என்ன செய்யல? வெறுமையா தள்ளவே. ஹல்லேலூயா. வியாதியில் வந்தாலும் விடுதலை உண்டு, பிசாசு கட்டிலிருந்து வந்தாலும் விடுதலை உண்டு, பலவித பிரச்சனையில் வந்தாலும் விடுதலை உண்டு. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலகட்டத்தில் 3 நாட்கள் அல்லும் பகலும் அவரோட உபதேசத்தை கேட்கறதுல அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. ஆமென். ஏன்னா சுகம் இருந்துச்சு, பலன் இருந்துச்சு, ஆரோக்கியம் இருந்துச்சு. இயேசுவிடத்தில் உபதேசத்தை கேட்கும்போது ஒரு அன்பு இருந்துச்சு. ஆமென். அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்லை அந்த காலகட்டத்தில். அன்பா பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, அன்பை செலுத்துகிறதுக்கு யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு அவங்களை கவர்ந்து இழுத்தது. ஆமென். இயேசுவிடத்தில் வரும்போது ஒரு சுகம் கிடைச்ச உடனே எத்தனையோ வருஷங்களாக வியாதிப்பட்டிருந்த படுக்கையில் இருந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? விடுதலை ஆக்கினார். ஆமென். அதான் இயேசுவின் காலத்தில், ஆமென், அநேகர் என்ன செய்தாங்கன்னா ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள கர்த்தர் என்ன செய்தார்? கிருபை பாராட்டினார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 21, 24 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் இந்த ஒளியின் பிள்ளைகளாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பாருங்க, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், ரட்சிப்புக்குள்ளால வருகிற ஜனங்கள். ஆமென். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கவனிச்சிடுங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. யாரு வெளிச்சத்துக்குள்ள இருப்பாங்க? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் ரொம்ப பாக்கியசாலிகள். ஆனால் ரட்சிப்பு கடைசி மூச்சு வரை நம்ம பாதுகாக்க வேண்டியது. ஆமென். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நிமிடங்கள் வரலாம். சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆமென். அவங்க என்ன பெரிய பாக்கியசாலிகள் தான். ஆனால் அதே பட்சத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போனாலும் கடைசி நேரத்தில் கூட மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த கல்யாணுக்கு பாருங்க, கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரா? மனம் திரும்பினா கடைசி விழும்புல ஒரு செகண்ட்குள்ளால, ஆண்டவரே நான் மன்னியும் ஆண்டவரை, நான் செய்தது ஆண்டவரே தப்பு என்று நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கருத்தில் ஒப்பு கொடுத்து பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ரட்சிப்பு உண்டு. ஆமென். அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் இந்த வெளிச்சத்துக்குள்ள வர்றதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. ஏன் அனுமதிக்கலைன்னா, வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய பொல்லாங்கான காரியங்கள் வெளிப்படக்கூடாதபடிக்கு அந்த வெளிச்சத்துக்குள்ளால அவங்க என்ன செய்யறது இல்லை? வருகிறது இல்லை. வாசித்து பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20, 21வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும், கவனமா கவனிக்கணும், இந்த வசனம் எல்லாருக்கும் தெளிவா தெரிந்திருக்கணும். பொல்லாங்கு செய்கிற எவனோ ஒளியை பகைக்கிறான், ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு, கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். ஒளியின் இடத்துல வந்தா நிச்சயமா நம்முடைய அசுத்தமான காரியங்கள் வெளியே வரதான் செய்யும். ஆமென். அசுத்தமான காரியங்கள் சொல்லி கொடுக்கதான் செய்வார்கள். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்ததான் செய்வார். ஆமென். எங்க வரும்போது? ஒளியினிடத்தில்
வரும்போது. ஹல்லேலூயா. இது தப்பு, இது நியாய தீர்ப்புக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லுகிற ஆவியாருடைய கிரியை ஒளியிடத்தில் வருகிற பிள்ளைகளிடத்தில் கட்டாயம் இருக்கதான் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. அத வசனம் சொல்லுது பாருங்க, 21ஆம் வசனத்துல, சத்தியத்தின்படி செய்கிறவனோ, ஆமென், தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுவது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் என்ன செய்கிறான்? வருகிறான். ஆமென். தான் இன்னும் கண்டிக்கப்படணும், இன்னும் நான் கொட்டப்படணும், இன்னும் நான் பரிசுத்தமாக்கப்படணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் நான் கண்டிக்கப்படணும். ஆமென். கண்டிப்பு ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. நேசிக்கிற பிள்ளைகளை கடிந்து கொண்டு என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். ஆனால் அதில் பழகின தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது எப்படி இருக்குமா? தேவ பலனாக இருக்கும். ஆமென். கண்டிச்சா சந்தோஷமாக போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சொல்லுங்க, எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். கண்டிப்பை விரும்புகிறவங்க ரொம்ப பாக்கியசாலிங்க. தப்பை கண்டித்து சொல்கிற இடத்துல ஒரு ஆமென் ஒழுக்கம் உண்டாகும், ஒரு ஞானம் உண்டாகும், அபிஷேகம் உண்டாகும். ஆமென். நல்வொழுக்கம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கண்டிக்கிற இடம் எங்க தெரியுமா? ஒளியிடத்தில் வரும்போது நம்முடைய பாவங்கள் கண்டிக்கப்படுகிறது, பொல்லாத கிரியைகள் கண்டிக்கப்படுகிறது. கர்த்தரோடு நடக்க வேண்டும் என்ற ஒரு பாக்கியத்துக்கு நேர கர்த்தரமே வழி நடத்துகிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேர கர்த்தரமே வழி நடத்துகிறார். ஆமென். இப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும் என்பதை ஆமென் பரலோகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆமென். ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிறார். அதான் வேதத்தில் சொல்லப்படுகிற ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் கர்த்தருடைய ஒளியிடத்தில் வருவார்கள். ஆமென். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். இதுதான் சத்தியம். சத்தியத்தின்படி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதோட 36வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 12வது அதிகாரம் 36வது வசனம், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். ஒளி உங்களிடத்தில் இருக்கையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதுக்கு முன்னால சொல்லப்பட்டிருக்கு 9வது வசனத்துல, யோவான் 1:9 சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒளியின் இடத்துல வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துல ஒரு ஜீவன் உண்டு. ஆமென். அந்த வாசம் பண்ணுகிற இடத்துல கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தங்கள் மட்டும் இல்ல, கர்த்தர் நம்மை அபிஷேகித்து வழி நடத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒளி உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்ற இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் காலத்தில் நடந்த அதே ஊழியம்தான் இன்றைக்கு வர நடந்துட்டு இருக்குது. ரோம் ராஜ்யம் ஒரு பக்கத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆமென். கடைசி வரையில் அது நிற்கும். அது நிற்கிறதுனால தான் அந்த சிலை கொஞ்சம் நிற்கிறதுக்கு ஸ்ட்ராங் நிற்கிது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இரும்புக்கு ஒரு ஸ்ட்ராங் இருக்கிறதுனால தான் மேலே இருக்கிற அந்த சிலைக்கு ஆமென் என்ன இருக்குது? பலன் இருக்குது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவீங்க. ஆமென். ஒரு களிமண்ணான ஒரு ராஜ்யம் ஒன்று வரப்போகுது. அதுதான் கடைசி அந்த பாதம். அந்த பாதத்தில் நீங்களும் நானும் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆமென் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆமென். ஏசு இதை கர்த்தர் நமக்கு போதித்து தந்துட்டு போயிட்டார். அந்த ஒளியை நமக்கு தந்துட்டு போயிட்டார். அதான் அவர் சொல்கிறாரு, அந்த ஒளியின் இடத்துல விசுவாசமாக இருங்க. ஆமென். அந்த ஒளி நமக்கு நல்ல பாதையை வழிகாட்டும். ஆமென். வேதம் நமக்கு நல்ல பாதையை வழிகாட்டும். வேதம் நமக்கு தீபமாக வழிகாட்டும், வெளிச்சமாக வழிகாட்டும். கர்த்தர் நம்ம அந்த வழியில் நம்ம கடந்து சொல்லும்போது அவருடைய பாதையில் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆமென். அது இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கல. இந்த ரோம் ராஜ்யத்தினுடைய மகத்துவம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளால இன்னும் பலனடைய வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். இனி உள்ள காலகட்டத்தில் கடந்த வாரத்தில் வந்த போதகர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பைபிள் அச்சடிக்கிற இடத்துல அச்சடிக்கிறத என்ன செய்துட்டாங்க? விட்டுட்டாங்க. இது எதுக்கு ஆரம்பம் தெரியுமா? அந்தி கிறிஸ்துனுடைய வருகைக்கு ஆரம்பம். ஆமென்.
அந்த கிறிஸ்து அந்த கேடான மனுஷன் வர்றதுக்கு ஆரம்பம். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, நான் வந்திருக்கிறேன். இதே போல் ஒரு கூடுகை இனி வர்ற நாட்களில் என்ன செய்யாது? ஆமென், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆமென். ரொம்ப கவனம். அங்கங்கே இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. வேதாகமே ஆமென் எரிக்கப்படுற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இன்னைக்கு அநேகர் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் எரிக்கப்படுகிற சூழ்நிலையில், கொலை செய்யப்படுற நிலைமையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆமென். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும். இந்தியாவுக்கு விரோதமான யுத்தம் ஒன்று ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறதே நான் அந்த நியூஸில் பார்க்க முடிஞ்சிச்சு. இனி ரொம்ப நாட்கள் இல்லை. ஆமென். ஒரு குண்டு வடித்தா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? ஆமென். அதுவும் நம்ம ஏரியாவில் கன்னியாகுமரி பகுதியில் ஒரு குண்டு விழுந்துச்சுன்னா எத்தனை ஏரியாக்கள் போகும் என்பது எந்த மனுஷனுக்கும் சொல்ல முடியாது. ஆமென். என்னுடைய மாமனார் இருக்கும்போது ஒரு காரியம் சொன்னாங்க, அழிவு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆமென். முன்னால் காவல்கிணர் பகுதியில் நமக்கு ISRO இருக்குது. ஆமென். இந்த பகுதி கூடங்குளம் பகுதியில் நமக்கு என்ன இருக்குது? அணுமின் நிலையம் இருக்குது. ஆமென். ஏதாவது ஒன்று வெடிச்சா போதுமே, என்ன ஆகுது? என்ன தைரியத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நமக்கு உயிர் போனால் அதுக்கு பிறகு நமக்கு மனம் திரும்பறதுக்கு வாய்ப்பு இல்லையே. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். நடக்கிறவங்களால உயிரோடு திரும்ப வர முடியலை. கடந்த நாளில் நான் பார்த்தேன். ஆமென். நியூஸ் பார்த்தேன். ஒருவர் எனக்கு அனுப்பி கொடுத்துருந்தாங்க. நல்ல கிறிஸ்மஸ் கேரலில் போய் நின்று நல்ல டான்ஸ் ஆடி, நல்ல ஒரு பாட்டி அம்மாவுக்கு கூட டான்ஸ் ஆடியிருக்காங்க. நல்ல கடைசி வரையிலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கடைசி மூச்சு நேரத்தில் ஆளு கீழே என்ன செய்யுச்சு? பாட்டு முடிஞ்சு தான் ஆளு கீழே விழுந்துச்சு. அவர் நினச்சிருப்பாரா தன் ஜீவன் இன்னைக்கு போகும் அப்படின்னு நினச்சிருப்பார். கேரல் சர்வீஸை தனக்கு உயிர் போகும்னு அவர் நினச்சிருப்பாரா? புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. எப்போ நமக்கு உயிர் போகும் யாராவது சொல்ல முடியுமா? ஆமென். கடைசி நேரத்தில் வந்திருக்கு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவனவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆமென். நம்முடைய கிரியை என்ன? ஆமென். நேற்று தினக்க உபாச ஜபத்தில் தியானிக்க முடிஞ்சிச்சு. மற்றவங்களை குற்றவாளியால தீர்த்தான், நாமே அந்த குற்றவாளி. ஆமென். போக்கு சொல்ல நமக்கு இடம் இல்லை. கத்த தந்திருக்கிற நாட்களில் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். நமக்குள்ளால் அந்த ஒளி வீசப்படட்டும், நமக்குள்ளால் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், நமக்குள்ளால் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படியான கிருபை கத்த நமக்கு தந்து கடந்து சென்றிருக்கிறார். ஆமென். இந்த ஆவியானுடைய கிரியைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தால் நிச்சயமா இந்த ரோம் ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவோட காலகட்டத்தில் எதிர்த்து நிற்கப்படுமானால், இன்றைக்கு அந்த அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் அதை ஜெயிக்கக்கூடிய பலனை கத்த நமக்கு தந்து பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 3வது வசனம் வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா மூலம் கத்த சொல்லி இருக்கிறார். பாருங்க. உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு. ஆமென். 1லிருந்து 3 வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். சரியா? ஏற்றுக்கொள்கிறவங்க பாக்கியசாலிகள். ஆமென். ஒளி இடத்துல வந்தவர்கள் பாக்கியசாலிகள், ஒளியில நடக்கிறவர்கள் பாக்கியசாலிகள். அந்த ஒளி இடத்துல ராஜாக்கள் கடந்து வருவார்கள், தேடி வருவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அந்த ஒளி இது வாக்குத்தத்தம், இது தீர்க்க தரிசனம். கத்தர் தீர்க்க தரிசனங்க ஒரு நாள் கீழே கத்தர் என்ன செய்ததில்லை, அனுமதித்த தேவனே அல்ல. கத்தர் இன்னும் நிறைவேற்ற போகிறார். ஆமென். வாசிக்கலாமா? எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கத்தோட மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கத்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல். உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் என செய்வார்கள், நடந்து வருவார்கள். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அந்த ஒளிக்குள்ளால வரணும்னு ஆசைப்படுறீங்க? அது ஒளியில் நடக்கணும். எத்தனை பேர் ஆமென் நடக்கணும்னு விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒளிக்குள்ளால வர வர வரதான் பரிசுத்தமாக நம்ம வாழ முடியும். அந்த ஒளிக்குள்ளால இருக்கும்போது தான் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில அந்த தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த தொடர்பு ஆமென் ஐக்கியத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த ஒளியில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்
ஜாதிகள் உங்களை தேடி வருவாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நீங்கள் வனாந்தரமாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அதை தேடி வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அப்படிப்பட்ட ஒரு ஒளியை கர்த்தர் நமக்குள்ளால கர்த்தர் ஊற்றி இருக்கும்போது இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிற அந்த வெளிச்சத்தின் இடத்துல நானும் நடக்க விரும்புகிறேன், அந்த வெளிச்சத்தின் இடத்துல பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிறேன், அந்த வெளிச்சத்தின் இடத்துல ஜீவனுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள்